Third sector is trade reforms. Trade policy reforms, which was evolved over the years since 1991. The new trade policy was introduced. Since that, what happened in trade areas and so discuss பண்ணலாம். Free import and export. Prior to 1991, before 1991, India exports were regulated, controlled, we know that. From 1992, after 1991 new industrial policy, the imports were regulated by limited negative list. ஒரு சில குட்ஸ் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா குட்ஸுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ட்ரேட் பாலிசி ஆஃப் April 1st, 1992 freed import of almost all intermediate and capital goods. Machines and raw materials can be imported. அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. ஒன்லி 71 items remain restricted. அதுக்கு மட்டும் தான் தடை போட்டிருந்தாங்க. திஸ் வுட் அஃபெக்ட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா டொமஸ்டிக் கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மாதிரி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் tariff structure and removal of quantitative restrictions. இந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர்னு தெரியலையா, சுங்க கட்டணம் அதோட ஸ்ட்ரக்சரும் இந்த குவான்டிடேட்டிவ் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது. அதில் செல்லையா கமிட்டி என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக என்ன சொல்லிட்டே வரணும், ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். He suggested that 50% should be reduced. Peak rate of 50 reduce பண்ணதை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. That means as first step towards a gradual reduction in the tariff, 1991-92 budget பார்த்தோன்னா reduce the peak rate of import duty from more than 300% to 150%. இப்போ 1000 rupeesக்கு ஒரு குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோன்னா 400,000 rupees டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது 300% அப்படின்றது. சரியா? இதை இப்போ என்ன பண்ணியிருக்க அந்த செல்லையா கமிட்டி ரிப்போர்ட் படி 150% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னவாகும், இம்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். த ப்ராசஸ் ஆஃப் லோயரிங் த கஸ்டம்ஸ் டேரிஃப்ஸ் வாஸ் கேரிட் ஃபர்தர் சக்ஸஸிவ் பட்ஜெட். அடுத்தடுத்த இந்தியன் பட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. திஸ் வாஸ் அஃபெக்டட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி 2015-20 பீரியடுக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 2015 April 1st அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியூ ட்ரேட் பாலிசி படி என்னென்னு பார்க்கலாம். salient features of EXIM policy, export import policy, EXIM policy கொடுத்துருக்காங்க. The new EXIM policy has been formulated focusing on increasing in export scenario, either export, and boosting the production and supporting the concepts like Make in India and Digital India. இந்த ரெண்டு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடி. அதை ரிலேட்டடாக பாலிசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். ரெடியூஸ் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த சப்போர்ட்டை வந்து என்ன செஞ்சுறாங்க, 25% ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ்போர்ட்டும் ரெடியூஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா அதை எங்கே செய்யலாம், இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியன் மேனுஃபேக்சரிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அது பண்ணது. மேக் இன் இந்தியா கான்செப்ட் படி அது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் இந்தியா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொசீஜர் ஃபோனில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, டிஜிட்டல் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி அதுலேயே இந்த டேக்ஸ் ஃபில் பண்ணுறது, ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் மொபைல் ஆப்லேயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிஎஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ட்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிடுறது. ரிப்பீட்டட் சப்மிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் காப்பீஸ், பேப்பர் சப்மிட் ஒவ்வொரு தடவையும் புதுசாக பேப்பர் சைன் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த டிஜிட்டலாக பண்ணியிருந்தோன்னா என்ன செஞ்சிடலாம், அதே டாக்குமெண்ட்டை அடுத்தடுத்து சப்மிட் பண்ணிடலாம். த எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ப்ரொஃபைல் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ரிப்பீட் ஃபிசிக்கல் காப்பீஸ்
அண்ட் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் பீரியட் இத்தனை மாதத்துக்குள்ளே 24 மந்த்ஸ்க்குள்ளே என்ன செஞ்சோன்னா கிளியர் பண்ணணும். எது ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், மிலிட்ரி, ஸ்டோர், ஏரோஸ்பேஸ் அண்டு நியூக்ளியர் எனர்ஜி. இதுக்கான எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் பீரியட் வந்து 24 மந்த்ஸை பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி 2015-20 என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா 3% அப்படின்னு இருக்கிற அந்த ட்ரேடை 2020க்குள்ளே டபுள் ஆக்கிடும். டபுள் த ஷேர் ஆஃப் இந்தியாஸ் இன் வேர்ல்டு ட்ரேட். 3% 6% மாத்திரம். This appears to be too ambitious. Next topic பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். With view to overcome the shortcomings experienced on account of multiplicity of control and clearances, இந்த லைசன்ஸ் பெர்மிட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதிலேருந்து அந்த கண்ட்ரோல்ஸு, மல்டிப்ளி ஆஃப் கண்ட்ரோல்ஸு, அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, லோ பட்ஜெட், இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செஞ்சோன்னா அதான் ஷார்ட்கம்ஸ் குறைகள்லாம் என்ன செய்யணும்னா நிவர்த்தி செய்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் 2000 ஏப்ரல் 2000 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசிஸ் படி, அந்த ரிஃபார்ம்ஸ் படி பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் க்ரியேட் பண்ணுறக்க கவர்மெண்ட் என்ன அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து லேண்டு ஆக்குப்பை பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய அந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டு ஆக்குப்பை பண்ணதில் கோர்ட்லலாம் கேஸ் போட்டு வேறு வழி இல்லை, க்ரோத்துக்காக இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் சேலம் டு சென்னை இந்த 8 லைன் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேண்டை வந்து அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இங்கே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு லேண்டு ஆக்குபை பண்ணிவிட்டு அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 படி 400 ஜோன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபை. Since the special economic zone deprives farmers of their land and livelihood, அதை நம்பியே வாழ்கிறவங்க இருப்பாங்க ஃபார்மர்ஸ், அதெல்லாம் இழக்க வேண்டியதாகிடுச்சு, which is harmful to the agriculture. In order to promote export and industrial growth in line with குளோபலைசேஷனோடு சேர்த்து இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து நிறையா கண்ட்ரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மாடல் வந்து 1965 ஏசியாவிலே இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்ட்லா அப்படின்ற இடத்துல எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ராட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதை தான் என்னவா இருக்குன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் எதெல்லாம் கவர் ஆகுனா ஃப்ரீ ட்ரேட் ஜோன், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், இண்டஸ்ட்ரியல் பார்க், எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஜோன்ஸ், ஹைடெக் ஜோன்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் பார்க், ஃப்ரீ போர்ட்ஸ், என்டர்பிரைஸ் ஜோன் அண்ட் அதர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவில் எப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துச்சுன்றதுக்கான ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஏசியாவிலே கண்ட்லா குஜராத்தில் இருக்குது, 1965 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கண்ட்லாவில் ஸ்டார்ட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து 7 மோர் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஸ்டார்ட் பண்ணது எங்கெங்கன்னா பாம்பே, நொய்டா, சூரத், மெட்ராஸ், ஃபால்ட்டா, விசாகப்பட்டினம் அண்ட் கொச்சின். இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தான் என்னவா மாறிடுச்சுன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். டு இன்வைட் லார்ஜர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா, தீஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் வேர் கன்வெர்டட் இன்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் 2000 under a new policy announced by the government of India. Major objectives of special economic zone பார்த்தீங்கன்னா it to enhance foreign investment, especially to attract foreign direct investment, and thereby we can increase our GDP and global exportோட share increase ஆகும், that is international business. Additional economic activity can be generated
employment opportunity was increased, infrastructure facility developed, and to exchange technology in the global market. These are the objectives of special economic zone. What are the main characteristics of special economic zone? பார்த்தீங்கன்னா geographical demarked area with physical security. செக்யூரிட்டியோடு இருக்கிற லேண்டில் தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் பாடி அண்ட் சிங்கிள் அத்தாரிட்டி கேன் பி அட்மினிஸ்டர்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீம்லைன் ப்ரொசீஜர்ஸ், செப்பரேட் கஸ்டம்ஸ் ஏரியா and greater freedom to the firms located in special economic zone. எதுக்கான as a result they need not respect the government rules and regulations. The social and environmental impacts were disastrous. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை என்று சொன்னதுனால அண்ட் சொசைட்டியில் அப்புறம் என்விரான்மெண்டல் அஃபெக்ட் இதெல்லாமே என்னவாக வேண்டியிருக்குன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் பார்க்கலாம். எ கீ எலமெண்ட் இன் ஸ்டெபிலைசேஷன் ஃபினான்சியல் ஒழுங்குன்ற பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டல் டொமஸ்டிக் ஜிடிபி வந்து 3% மேலே அந்த டெஃபிசிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஃபண்ட் பேங்க் பாலிசிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 3% மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் எய்ம்ட் அட் கண்டெய்னிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆகுமெண்டிங் ரெவன்யூஸ், அந்த செலவுக்குள்ளே இருக்கிற வருமானம் அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ரிவர்சிங் த டவுன் ட்ரெண்ட் இன் த ஷேர் ஆஃப் டைரக்ட் taxes டு டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் கர்பிங் கான்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன். டோட்டல் டேக்ஸில் இந்த டைரக்ட் டேக்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்க. Some of the important policy initiatives introduced for correcting the fiscal imbalance என்னென்னு பார்த்தோன்னா reduction in the fertilizer subsidy, ஃபர்டிலைசர் கொடுத்த சப்சிடியை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சுகருக்கான சப்சிடியை அபாலிஷ் பண்ணியாச்சு. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஈக்விட்டி ஹோல்டிங் இன் த செலக்டட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறது. கிராஜுவலி த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டேக்ஸ் ஆன் அ கார்பரேட் செக்டர் வேர் ரெடியூஸ் அண்ட் டேக்ஸ் ஆன் அ புவர் பீப்புள் வேர் இன்க்ரீஸ். இதெல்லாம் இந்த குளோபலைசேஷனால் வந்தது. ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது. இட் இஸ் லெவிட் ஆன் வேர் கன்சியூமர் பைஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கன்சியூமர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவன் மேலே போட்டுறதா இந்த ஜிஎஸ்டின்றது. இட் இஸ் ப்ரப்போஸ் டு பி அ காம்ப்ரிஹென்சிவ் இன்டைரக்ட் டேக்ஸ் லெவிட் ஆன் மேனுஃபேக்சரர் சேல் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சர்வீசஸ். ஜிஎஸ்டியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டேக்ஸ் போடுறதுக்கு பதில் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் டன் பை இந்தியன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஜிஎஸ்டி cascading effect on taxes, production and distribution of goods and service. அதில் இருந்த அடுக்கடுக்கான ஒவ்வொரு இடத்துலையும் போடுற டேக்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே டேக்ஸ், ஒன் பாயிண்ட் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ் மாதிரி மல்டி பாயிண்ட் டேக்ஸ் இல்லாமல் ஒரே டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டின்றது. இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் பார்லிமெண்ட்டில் வந்து 2017 29 மார்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எப்போ இந்த எஃபெக்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா 1st July 2017. What is the motto of GST? One nation, one market, one tax. This is what the rate, the percentage of GST. Advantage of GST பார்த்தோன்னா அடுக்கடுக்காக இருந்த டேக்ஸ் இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு டேக்ஸ் மட்டும்தான். ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். காம்போசன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து
ஒரே டேக்ஸ் மாதிரி. ஆன்லைன் சிம்பிள் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி, டிஃபைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ், இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ், ரெகுலேட்டிங் த அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ். இது எல்லாமே ஜிஎஸ்டியால் மட்டும்தான் பாசிபிள். முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தா இந்த ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ்ன்றது டேக்ஸ் ரிலேட்டடான டேக்ஸ் டீல் பண்ணுறது, ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடானது. மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் எய்ம்ட் அட் டூயிங் அவே வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்டார்ஷன்ஸ் அண்ட் ரேஷனலைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெண்டிங் ரேட்ஸ். கடன் கொடுக்குற அளவு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடானது இந்த மானிட்டரி ரிஃபார்ம்ஸ். த நியூ பாலிசி ட்ரை டு இன் மெனி வே டு மேக் த பேங்கிங் சிஸ்டம் மோர் எஃபிஷியன்ட். சம் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ரிசர்வ் ரெக்யர்மெண்ட், எதெல்லாம் ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்ட ரீதியாக நீர்மை என்பது, அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ரெடியூஸ் பண்ணி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட் 1991. இந்த எஸ்எல்ஆர் சிஏஆர்ஆரில் 12th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். எஸ்எல்ஆரை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கணும், 38.5%இருந்து 25% ஆகும். அண்ட் சிமிலர்லி இட் வாஸ் ப்ரப்போஸ் டு த சிஆர்ஆர் பிராட்டோ 3.5%. எதில் இருந்து பார்த்தீங்கன்னா 5%. இருந்து பீரியட் ஆஃப் 4 years. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எப்படி லிபரலைசேஷன் கொண்டு வந்திருக்காருன்னா, earlier RBI control interest rates payable on deposits, interest rate which could be charged for the bank loans. முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கிரேட்டர் காம்படிஷன் அமங் பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ், அண்ட் எலிமினேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஆக்டிவில் இருக்கிற பேங்க்ஸ் அதோட டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் அண்ட் ஆல்சோ ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இடையில் இருக்கிற காம்படிஷனை வந்து சமாளித்து அதோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த தடைகள் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அப்புறம் லிபரலைசேஷன் ஆஃப் பேங்க் பிரான்ச்சஸ் லைசன்சிங் பாலிசி, எதுக்காகனா ரேஷனலைஸ் த எக்ஸிஸ்டிங் பிரான்ச் நெட்வொர்க். அப்புறம் பேங்க்ஸ் வேர் கிவன் ஃப்ரீடம் டு ரீலொகேட் பிரான்ச்சஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ். எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்களோ பண்ணிக்கலாம். அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஓப்பனிங் நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் நியூ அக்கௌண்டிங் நார்ம்ஸ் ரிகார்டிங் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் டியூன் வித் த நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட். இந்த நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த வாராக்கடன் சொல்லுவாங்களே, பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கும், அதோட சொத்து வேல்யூலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வேல்யூ பண்ணிவிட்டு நியூ ப்ரொசீஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. தீஸ் ஆர் த மானிட்டரி ரிஃபார்ம்ஸ்.